வணக்கம் மக்களே. பெனவென்ட் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நாச்சால். பெனவென்ட் டீம் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி சரஸ்வதி ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். நமக்கு தெரியும் எல்ஐசி ஏஓ பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அக்டோபர் 3ஆம் தேதி நடக்குது. ஸோ பெனவென்ட் டீம் சார்பாக எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்ஐசி ஏஓ பிலிம்ஸோட ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசனிங்கில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான கொஷின். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ கொஷனில் பாருங்கள். Medical shop is 15 meter to the north of hospital, which is 10 meter west of home. இந்த which, where, who இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம். ரீசனிங்லேயும் சரி, ஆப்டிலையும் சரி. ஸோ WH வேர்டு வந்து செகண்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்டோ இல்லை பட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போது இங்கே ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நார்த்தில் ஒரு 15 மீட்டர் தள்ளி என்ன இருக்குது? மெடிக்கல் ஷாப் இருக்குது. அடுத்தது which is 10 meter west of home என்ன அர்த்தம்? ஹாஸ்பிட்டல் வந்து ஹோம்ல இருந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா which செகண்ட் பர்சன் ரெப்ரசென்ட் பண்ணும். ஹாஸ்பிட்டல் நான் போட்டுட்டேன். ஹோமுடைய வெஸ்ட்ல தான் ஹாஸ்பிட்டலே இருக்கு. அப்போ நான் இங்கே ஹோம் போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் ஹோமுடைய வெஸ்ட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும். 10 மீட்டர் தள்ளி இருக்கு. அடுத்தது the bus stand is 20 meter east of railway station and 9 meter to the south of home. இந்த அண்ட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் பர்சனை. அப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஹோமுடைய சவுத்தில் ஒரு 9 மீட்டர் தள்ளி இருக்கு. அப்போ ஹோம் நான் போட்டேன். 9 மீட்டர் தள்ளி இங்கே என்ன இருக்குது? பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட்ல 20 மீட்டர் தள்ளி இருக்குது. ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் போட்டாச்சு. இங்கே ஒரு 10 மீட்டர் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 மீட்டர் ட்ராவல் பண்ணும். இங்கே என்ன இருக்குது? ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ரயில்வே ஸ்டேஷனோட ஈஸ்ட்ல பார்க்கும்போது 20 மீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கடைசியாக the airport is exactly in the middle of railway station and bus stand. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் ஏற்கனவே ஒரு லைன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இங்கே தான் என்ன இருக்குது? ஏர்போர்ட் இருக்குது. ஸோ கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டின் முடிச்சிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏர்போர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மெடிக்கல் ஷாப்? நிறைய பேருக்கு எதுலேருந்து எதை பார்க்கணும் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 2க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை வச்சு இன்னொரு என்ன கேட்டிருக்காங்களோ அதோட டைரக்ஷன் பாருங்க. ஸோ மெடிக்கல் ஷாப்லேருந்து ஏர்போர்ட் என்ன டைரக்ஷன்? மெடிக்கல் ஷாப் இங்கே இருக்குது. ஏர்போர்ட் அதுக்கு நேர் கீழே இருக்குது. ஸோ வந்து இது சவுத் டைரக்ஷன். ஆப்ஷன் சி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெடிக்கல் ஷாப் அண்ட் பஸ் ஸ்டாண்ட். மெடிக்கல் ஷாப் இங்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது வந்து நம்ம ஹைப்போட்டெனஸ் சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பித்தாகரஸ் தியரம். இப்போது இதுதான் வந்து ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடில் வந்து இது 15, இது ஒரு 9. 15 + 9 வந்து 24 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்டில் வேல்யூ என்னது? 10 ஸ்கொயர். 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 576 ப்ளஸ் 10 ஸ்கொயருக்கு 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா √676 which is 26 மீட்டர். ஆப்ஷன் நம்பர் சி. இதில் எங்கே புரியல வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.